உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் இந்த வீடியோவிலும் ஒரு சில விடயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையினுடைய சுதந்திர தினம் நடந்திருக்கிறது. அது சம்பந்தமாக ஜனாதிபதியினுடைய ஒரு பேச்சு, அது சம்பந்தமான விடயமாகவும், மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி யாழ் பல்கலைக்கழகமும் பார்த்திங்கன்னா இன்று ஒரு சோக தினமாக கருப்பு கொடிகளை கட்டி அதை அவர்களும் பார்த்திங்கன்னா இன்றைய சோக தினமாக அதனை காண்பித்திருக்கிறார்கள். இன்றைய 4ஆம் தேதி இன்றைய சுதந்திர தினத்தை. அதே போல எங்களுடைய டாக்டர் ஆரோக்கியனா எங்களுக்கு தேவையான இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்ற ஒரு நபர். இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலில் வருகின்ற பகிர்வுகள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் இன்று இடம்பெற்றிருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த சுதந்திர சதுக்கத்தில் எல்லா அரசியல்வாதிகள்ல இருந்து எல்லாருமே பங்கு கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே தேசிய கீதம் தமிழில் நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயம் இன்று பேசு பொருளாக இருக்குன்னு சொன்னால், தேசிய கீதம் இதுவரையும் சிங்கள மொழியில தான் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்று இந்த 77வது சுதந்திர தினமாகிய இருக்கின்ற இன்று பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் தமிழில் நிகழ்த்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பல்வேறுபட்ட கலாச்சார நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்றிருந்தது. இந்த வகையில் இன்று ஜனாதிபதி பேசிய பொழுது சொல்லியிருக்காங்க, இலங்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பணக்கார நாடாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பணக்கார மனப்பான்மையை கொண்ட ஒரு தேசத்தை நிச்சயமாக கட்டி எழுப்பி விட்டுத்தான் நான் என்னுடைய இந்த ஜனாதிபதி பதவி முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தை பற்றி சந்திக்காமல் எதிர்காலத்தை பற்றி நோக்கியே பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை இந்த வருடம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது அப்படின்றதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு எங்களுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதி. அது மட்டும் இல்லாமல் நவீன ஐக்கிய தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அத்தனை இலங்கையர்களும் கூட்டு எதிர்பார்ப்பை அடிக்கோடிட்டு தனக்கு காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு பயணம் முன்னோக்கி உள்ளது. ஒரு கூட்டு பயணம் பொருளாதார மற்றும் சமூக கலாச்சார சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் ஒரு நவீன குடிமகனாக வாழ்வதற்கான சுதந்திரத்தை வளர்க்கிறது என்றும் ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்கள் சொல்லியிருக்காங்க. உலகளாவிய பொருளாதாரத்தின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். அது மட்டுமில்லாமல் கூட்டு தேசிய முயற்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. பொருளாதார சுதந்திரத்தை அடைய நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்மை அர்ப்பணித்து செயற்படுத்தி ஒரு வளமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்றைய இந்த 77வது சுதந்திர தினத்தில் இந்த 77வது சுதந்திரம் இது இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய வட பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுதந்திரம் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை தமிழர்கள் தம்முடைய வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் சொல்லி இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட எல்லாருமே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உறவுகளுக்கு நீதி கோரி இன்று கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறாங்க. இதுல எல்லாருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சியினுடைய பழைய கச்சேரி வரை இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் அறிக்கைகள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு துக்க தினமாகவும், அது மட்டும் இல்லாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் சம்பந்தமாக எந்த விதமான விடுதலைகளோ அல்லது காணாமல் பட்டோர் விடுதலை சம்பந்தமாக எந்த விதமான இதுகளும் அதாவது நடைமுறைகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதனை அரசாங்கத்துக்கு வழிகாட்டுகின்ற வகையில் இந்த பேரணி இடம்பெற்றிருக்கிறது. இந்த பேரணி ஒரு புறம் இருக்க, இலங்கையினுடைய வடபகுதி யாழ்ப்பாணத்துடைய பல்கலைக்கழகமும் இன்றைய இந்த சுதந்திர தினத்தை கருப்பு சுதந்திர தினமாக அடையாளப்படுத்துவதற்கு அங்கே கருப்பு கொடிகள் கருப்பு பதாகைகள் கட்டப்பட்டு இந்த சுதந்திர தினத்தை கருப்பு சுதந்திர தினமாக, அல்லது தமிழ் மக்களுக்கான சரியான ஒரு சுதந்திர தினம் இல்லை அப்படின்ற வகையில் அவர்களும் தங்களுடைய அடையாளத்தை சுதந்திரமாக இன்று காண்பித்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய சுதந்திர தினம் தமிழ் மக்களினுடைய உண்மையான சுதந்திர தினம் இல்லை, எங்களுக்கான சரியான சுதந்திர
சுதந்திரம் இல்லை அப்படி என்றதை வந்து குறிப்பிட்டு காட்டியதை வந்து காணக்கூடியவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களும் இன்றைய சுதந்திர தினத்தை ஒரு கரிநாளாகவே அனுஷ்டித்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்துக்கு கட்டாயம் தேவையான ஒரு மனிதராக காணப்படுகிறார். எங்களுடைய வடபகுதி மக்களை பொறுத்தவரையில் வடபகுதி மக்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து வாக்களித்து அனுப்பியிருப்பது தங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் இதுவரை காலமும் கதைக்காமல் இருக்கின்ற மற்ற அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே கதைக்காத பட்சத்தில் எங்களுக்காக குரல் கொடுக்க எங்களுக்கான ஒருவன் தேவை அப்படின்ற வகையில் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் வந்து அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியையும் அர்ச்சுனாவையும் வந்து கோமாளிகள் அப்படி என்று சொல்லி சமூக வலைத்தள பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடிட்டு காட்டுகின்றன. அவர்கள் இருவருமே வந்து கோமாளிகள் இல்லை அப்படி என்றதை வந்து இந்த தமிழ் சமுதாயமோ இந்த முகநூலில் வந்து வருகின்ற போலி முகநூல் கணக்குகளின் ஊடாக இப்படி கேவலமாக எழுதுபவர்கள் சரியான வகையில் புரிந்து கொள்ளவில்லை. அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்வது போல ஒரு சில டாக்டர் அர்ச்சுனா மீது எதிர்வாதத்தை கக்குகின்ற கட்சிகள் அல்லது எதிர்வாதத்தை கக்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடிவரடிகளாக இருப்பவர்களுடைய போலி முகநூல் கணக்குகளில் இருந்து இவ்வாறான விஷயங்கள் எழுதப்படுகின்றனவா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவர் அமெரிக்கா நாட்டு மக்களுக்கு வந்து அவர் கோமாளியாக இருந்தாலும் இன்றைய காலத்தின் தேவை கருதி அவர் வந்து எவ்வளவுக்கு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அது மட்டும் இல்லாமல் அவரோடு போட்டி போட்ட மற்றவர்களை விட அவர் வாக்குகளுக்கு அளவுக்கு அதிகமாக வென்று தான் ஒரு ஜனாதிபதி அப்படி என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். தான் மக்களுக்கானவன் அப்படி மக்கள் வந்து தன்னை ஒருமித்து தன்னை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள் அப்படி என்பதை காட்டுவது போல ட்ரம்பினுடைய அந்த வருகை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் எது வேணும்னு சொல்லலாம். நீங்கள் டிக்டாக் பிரபலமானவர்னு சொல்லலாம், ஃபேஸ்புக் பிரபலமானவர்னு சொல்லலாம், சமூக வலைத்தளங்களை பிரபலமானு சொல்லலாம். அது அவரை பற்றி தவறான கருத்துக்கள் எது சொன்னாலும் மக்களினுடைய கருத்து எங்களுடைய தமிழ் தேசியத்தை கருவறுக்க வந்த இந்த சிங்கள மக்களாக இருக்கலாம், எங்களுடைய தமிழ் தேசியத்தை வந்து அதை கொண்டு அரசியல் நடத்தி கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமான மனிதராக இந்த குறிப்பிட்ட தமிழ் தேசியத்தை வைத்துக்கொண்டு இன்று வரை மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அடிப்படை தேவைகளாக இருக்கின்றவற்றை பூர்த்தி செய்து கொண்டு தமிழ் தேசியத்தை வந்து நான் கைவிட மாட்டேன், தமிழ் தேசியம் என்னுடைய உயிர், ஆனால் இன்று மக்களினுடைய தேவை எதுவோ அதனை நிவர்த்தி செய்து கொண்டு அதுக்கப்புறமாக தமிழ் தேசியத்தை பற்றி நிச்சயமாக நான் பேசுவேன். நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக அரசியல் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற நிச்சயமாக தமிழ் தேசியம் சம்பந்தமாக என்னால் முடிஞ்சவரை அது எவ்வளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமோ அதுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து இன்றைய காலத்தின் தேவைக்கு உரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வேணுமானாலும் கருத்துக்கள் சொன்னாலும் அவரை போல ஒரு நேர்மையான அரசியல்வாதியை யாருமே இன்று வரைக்கும் கண்டிருக்க முடியாது. அவருடைய வங்கி இலக்கமாக இருக்கலாம், வங்கியினுடைய மீதியாக இருக்கலாம், தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம், தேசிய அடையாள அட்டை நம்பரில் இருந்து தன்னுடைய வாகனத்தில் இருந்து தன்னுடைய தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நிமிடமும் தான் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் மக்களோடு தன்னுடைய சமூக வலைத்தளங்களினூடாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அடுத்த கால திட்டம் என்ன, இதனை வந்து நான் எப்படி நான் நகர்த்த போகிறேன் அப்படி என்று சொல்லி பல்வேறு விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக மக்களிடம் வெளிப்படையாக காண்பித்து கொண்டே இருக்கிறார். இதில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்வது போல அவருக்கு எதிரியாக இருக்கின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய தொண்டர்கள் அல்லது வந்து அவர்களோடு பயணிப்பவர்கள் வந்து போலி முகநூல் கணக்கில் வந்து இப்படி தேவையில்லாத அனாவசிய கருத்துக்களை பகிர்ந்து அவருக்கு வந்து இழிப்பெயரை வருகின்ற வகையில் சொல்லிக் கொண்டிருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. காரணங்களை வந்து தேடி பார்க்கின்ற பொழுது எதுவுமே இல்லை. டாக்டர் அர்ச்சுனா வளர்ந்து விட்டால் மற்ற அரசியல்வாதிகள் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு வந்து நிச்சயமாக உத்தரவாதம் இல்லை. அவர்கள் வந்து அவர்களுடைய வீழ்ச்சி தான் அடுத்த கட்டம், அதுக்கப்புறமாக அவர்கள் வளர்வது அப்படி என்று வந்து கேள்விக்குறியாக இருக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தை தான், அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வளரவிடக் கூடாது. டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய வளர்ச்சியை எவ்வளவு தடுத்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த கட்டமாக அங்கே இருக்கின்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ மற்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய
போலி அரசியலை வந்து கொண்டு நடத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு ஒரு சிலரை வைத்து காய் நகர்த்துகின்ற விடயங்களாக இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது. மக்களாகிய நீங்கள்லாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் பொய்யா இருக்கிறார்கள். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்வது போல இந்த அளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். யாராவது தங்களுடைய வங்கி இலக்கத்திலிருந்து, தங்களுடைய தொலைபேசி இலக்கத்திலிருந்து, தங்களுடைய தேசிய அடையாள அட்டையிலிருந்து, தங்களுடைய இருக்கிற சொத்து விவரங்களை எதையாவது வெளியிட்டிருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் இங்கே யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து இன்னமும் பாராளுமன்றத்தில் அவருக்கு பேசுவதற்கான உரிமை கொடுக்கவில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான உரிமை கொடுக்கவில்லை. அது பாராளுமன்றத்தில் அவருடைய சிறப்பு உரிமையை பயன்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக பாராளுமன்றத்தில் அத்தனை பிரச்சனைகளையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துகின்ற விஷயம், எனக்கான சந்தர்ப்பம் நாளை பாராளுமன்றத்தில் கிடைக்கின்ற பொழுது நான் நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளாக, மக்களுடைய பிரச்சனைகளாக நான் பேசுவேன். அப்பொழுது நான் அவரை தன்னை பற்றி புரிந்து கொள்வீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டர் அர்ச்சுனா சொல்கிறார். உண்மையில அவர் வந்து இவ்வளவு சமூக வலைத்தளங்களில் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு இடமும் எங்கே மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடம் எல்லாமே நான் திரும்ப சொல்ற விஷயம் தான். மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடங்கள் எல்லாமே போய் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தர்க்கத்தில் ஈடுபட்டாலும் சரி, பிரச்சனைகள் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் வந்து தன்னால் முடிஞ்சவரை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் எங்களுக்காக பயணிப்பார் அப்படின்னு வந்து நிச்சயம் உறுதி கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளை காலை பாராளுமன்றம், நாளை காலை அவர் பாராளுமன்றத்தில் பேச இருக்கிறார். அதை இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.